அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த 5 வருஷம் சாதனையாக ஸ்டாலின் ஆட்சியர் எப்படி செய்தாங்கன்னு சொல்லிட்டு நான் நன்றியுள்ள நாய் நன்றி கட்ட மனிதன் ஒரு பாட்டு போட்டேன். அதுக்கு யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு அதை இப்போ தான் நான் பார்த்தேன். எனக்கு நான் வேலைக்கு போயினா என்னால் பார்க்க முடியல, வீடியோவும் நிறைய போட முடியல. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஜெயலலிதாவும் 2 தடவை ஜெயித்தாங்க, அவங்களுக்கு எப்படி ஓட்டு போட்டாங்க, இவங்க 5 வருஷத்துக்கு இவங்களை தோற்கடிச்சிட்டாங்க, இவங்க கொள்ளை அடிச்சு தான் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க. எல்லாருமே பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்குறாங்க தான். எந்த ஆட்சியுமே ரெட்டாலியாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், இல்லை விஜய் கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சியுமே பணம் கொடுக்காதவங்க யாரும் இல்லை. ஆனால் 63 வயசு ஆகுது, இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் நான் ₹1 நான் வாங்கினதே கிடையாது. என்ன கொள்ளை அடிச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் கொள்ளை அடித்தாங்க, இல்லை உங்கள் வீட்டில் வந்து கொள்ளை அடித்தாங்களா? கொள்ளை அடிச்சு திமுக தான் கொடுத்தாங்களா எல்லாருக்கும் பணம்? இப்படியெல்லாம் ஒருமையாக அப்படியே பேசாதீங்க. எல்லோரும் கொடுக்குறாங்க, வாங்குறவங்க வாங்க தான் செய்கிறாங்க. நன்றி உள்ளதானமாக நம்மளுக்கு நல்லது செய்யுங்க யாரும் ஓட்டு போடுறவங்க போடுறாங்க, பணத்துக்காக ஓட்டு போடுறவங்களும் போடுறாங்க. ஆனால் நல்லது செய்யுங்க யாருன்னு நினைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் அந்த பாட்டை போட்டேன். ஜெயலலிதா 2 தடவை வந்தாங்கன்றீங்க. ஜெயலலிதா நல்லது செய்யலாம், என்ன நல்லது செய்தாங்க அவங்க? ஒன்றே ஒன்று அந்த ₹1 போட்டாங்க பார்த்தியா, அது ஒன்று தான் அவங்க நல்லது செய்தாங்க. இப்போ 3 பொருளை கொடுத்தாங்க, ஃபேனு, கிரைண்டரு, மிக்சி, 3 பொருளை கொடுத்துட்டு பஸ்ஸுக்கிட்டு பால் வேலை கரண்ட்டு பில்லு 3த்தையும் ஏற்றி விட்டு போனாங்க. எடப்பாடி வந்து ₹7,000 ₹11 ஆகிட்டு கேட்டால் போக்குவரத்து துறை ஏற்றது எனக்கு தெரியவே தெரியாதுன்றாரு. என்ன இப்படி தான் அவங்க ஆட்சி இருந்தது. அவங்க ஆட்சி எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கும் தெரியும். எப்பவுமே ஒரு கமெண்ட் பண்ணுறோன்னா எதையும் பார்த்து பண்ணுங்கள். ஜெயலலிதா அம்மா பற்றி பேசுகிறீங்களே, அந்த அம்மா மேலே ₹100 கோடி அபராதம், 4 கோடி இன்னும் 4 வருஷம் சிறை தண்டனை, ₹100 கோடி அபராதம் இருந்து 4 வருஷம் சிறை தண்டனை. அவங்க கூட்டாளி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகாதுருந்தாங்கன்னா அவங்க ஜெயிலில் இருந்துருப்பாங்க. அதேமாரி அவங்க அவருடைய எடப்பாடி ஆட்சி அப்போ இருக்கிறனால அவங்க வச்சுட்டு பன்னீர்செல்வத்தை, ஆனால் எடப்பாடி வந்து உக்காண்டாரு. அதெல்லாம் நான் பேச விரும்பலை. எடப்பாடி இருந்தனால தான் அந்த அம்மாவுக்கு போய் அங்கே எம்ஜிஆர் பக்கத்தில் கடற்கரையில் போச்சாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் செத்துனால அவர் வந்து கேட்டார், ஸ்டாலின் வந்து கலைஞருக்கு இடம் காட்டும் போது டிராஃபிக் ராமசாமி அவங்க மேலே ₹100 கோடி அப்புறம் 4 வருஷம் சிறை தண்டனைக்குது, அவங்க எப்படி அவங்க போச்சிங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டு அவர் டிராஃபிக் ராமசாமி கேஸ் போட்டதுனால அவங்க கேஸ் போட்டுக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு மட்டும் நாங்கள் எப்படி இடம் கொடுக்குறதுன்னு எடப்பாடி சொன்னதுனால அதுக்கப்புறம் கலைஞருக்காக பூவால் நாறு மனமற்றதுன்னு கலைஞருக்காக டிராஃபிக் ராமசாமி கேஸை வாபஸ் வாங்கினார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்லைன்னா அம்மாவே அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. அம்மாவே அப்படியே நல்லது செய்யணும்னு சொல்கிறீங்க. என்ன செய்தாலும் ஒன்றா சொல்லுங்களேன். அதுபோல் எடப்பாடி வந்தார், ஏன்னா அவரும் எதுவும் செய்யலை. இந்த கிண்டியில் அடிக்கல் நாட்டினாங்க அம்மா. நான் எடப்பாடி வந்தும் கட்டலை, ஆஸ்பத்திரியே அந்த அம்மாவும் கட்டலை. இப்போ ஸ்டாலின் தான் கட்டியிருக்கிறாரு. எல்லாருக்கும் எவ்வளோ நன்மை நடக்குது. நான் என்ன கேட்குறேன், இப்போ விஜய்க்கு போட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. விஜய் என்ன சொன்னார், 200 யூனிட் நான் ஃப்ரீயாக தரேன்னு பொதுவாக சொன்னார். இப்போ என்னன்றாரு, 500 யூனிட் யாருக்கு உள்ளே வருதோ வெளியே, அதுக்கப்புறம் நான் அதுக்கு தரேன் 200 யூனிட் ஃப்ரீன்றாரு. அதேமாரி இந்த விவசாயிகள் கடன்லாம் ரத்து பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ 5000 10,000 ரத்து பண்ணுறாரு. இதெல்லாம் நேரடியாக பார்த்துன்னு தான் இருக்கிறீங்க. ஸ்டாலின் நாட்டில் தான் கற்பழிப்பு நடந்தது, ஸ்டாலின் நாட்டு தான் கொலை நடந்தது, ஸ்டாலின் நாட்டு தான் கஞ்சாவை தாண்டிங்க. இப்போ டெய்லி 10 20 30 கணக்கே இல்லை அப்படி நடந்துங்குது. எப்படி இந்த மக்கள் எதை நம்பி ஓட்டு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கேட்குறேன், இவர் 2000 கொடுக்குறாரு ஸ்டாலின், 2500 தரேன், 6 சிலிண்டர் தரேன், ஏதோ ஒரு பள்ளிக்கெல்லாம் நம்ம 1,000 நகை தரேன்னாரு. சொன்ன உடனே தூக்கி அவர் ஓட்டு பாதி பேர் அப்படியும் போடுறவங்க இருக்கிறாங்க. எது அதிகமாக கிடைக்குதுன்னு அதிகமாக கிடைக்கிறத பார்க்கக்கூடாது இல்லையா? எது நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவை எது அதை பார்க்கணும். நம்மளுக்கு தேவை பஸ்ஸு, முக்கியமாக பஸ்ஸில் நம்ம போகிறோம் வரோம், ஒரு 20,000 மாதம் சம்பாதிப்போம். இவங்க 2500 3000 கொடுத்துட்டா நம்மளுக்கு போதுமா? அது இலவசமாக கொடுக்குறாங்க, நான் அதை பற்றி தப்பு சொல்ல வரல. அவங்க 2000 கொடுத்தா அவங்களுக்கு போதுமா? முக்கியமான தேவை யார் செய்கிறாங்க? ஆட்சிக்கு வந்து யார் நல்லதை செய்தாங்க? முக்கியமாக நம்மளுக்கு உண்டாந்து யார் செய்தாங்க? ஃப்ரீ பஸ் போட்டாரே, இப்போ எத்தனை ஏழை பிள்ளைங்க நாங்கள் எல்லாம் போகிறாங்க இல்லையா? அதே பாலம் கட்டிக்கிறாரு. நெருக்கடி இல்லாமல் போகிறதுக்கு நம்ம ஈஸியாக வேலைக்கு சீக்கிரம் போது தான் பாலம் கட்டிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் முக்கியமான தேவை, அது முக்கியமானது. மதுரையில் இந்த பல்லாவரத்தில் இப்போ எங்கள் பொண்ணு ₹600 கொடுத்து போவாங்க தாமரம் ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கேருந்து ராமபுரத்துலேருந்து இப்போ இங்கேருந்து கிளம்பாக்க வண்டி ஸ்டாலின் விட்டதுனால இந்த ₹600 மிச்சம். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போவாங்க. அப்போ எவ்வளோ துட்டு மிச்சம்? ஒரு ஏழைப்பட்டவங்களாம் எவ்வளோ மிச்சம் ஆகுது, எவ்வளோ நல்லது நடக்குது. மிச்சம் ஆகுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எவ்வளோ நன்மை
பஸ்ஸு, பாலம், இந்த மாதிரி காலை உணவு குழந்தைங்களுக்கு அது முக்கியமானது. இந்த ஸ்டாலின் செய்த பார்த்து தான் வெளி மாநிலத்தில் அதேமாதிரி பெரிய பஸ்ஸு, சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு அதே உதவித்தொகை எல்லாம் யாரை பார்த்து கற்றுக்கினாங்க? நம்ம ஸ்டாலின் தந்த எனக்கு எவ்வளோ நன்மை சரி அதை பார்த்து அந்த 5 வருஷத்தில் எவ்வளோ இடத்துக்கு எப்படி இருக்குது தெரியுமா? ரோடுங்களும் எல்லாமே எப்படி சிங்கார சேனையை மாற்ற இன்னும் அந்த 5 வருஷம் இருந்தாங்கன்னா இன்னும் எப்படியே நாடு முன்னேறி இருக்கும். பிள்ளைங்க படிப்பு அதையே அன்றாட வாழ்க்கையை யோசிக்க மாட்டீங்க. ஒருத்தர் எவ்வளோனா தரேன்னு சொன்னால் அவனுக்கு தூக்கி ஓட்ட போடணுன்றீங்க. எல்லாம் தான் கொடுக்குறாங்க. நான் அதை பற்றி நான் சொல்ல வரல. இதை கொடுத்தோம் நம்மளுக்கு நன்மையை யார் செய்கிறாங்கன்னு பார்க்கணும். 2000 கொடுத்துட்டா 3000 கொடுத்துட்டான்னு மட்டும் இல்லை. நம்மளுக்கு முக்கியமான தேவை பஸ்ஸு, முக்கியமான தேவை படிப்பு. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம மூதாதையர் பிள்ளைகள்லாம் வாழ்ந்து நாளைக்கு நம்மளை காப்பாற்றணும். படிப்பு இருந்தால் தான் முடியும். நான் முதல் திட்டம், புதுமை பெண் திட்டம், எவ்வளோ நல்ல பல திட்டங்களை கொடுத்துக்கிறாரு. இதை புரியாத பொம்மை ஆட்சி பண்ணாங்க. இவ்வளோ பாலம் கட்டிக்கிறாங்களே, கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இல்லையா உங்களுக்கு? பொம்மை ஆட்சி அந்த பொம்மையாக உக்காந்துட்டு ஒன்றுமே பண்ணாத போயிட்டார் அவர். 9 வருஷம் ஜெயலலிதா அம்மாவும் எடப்பாடி இருந்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க, கொடுக்காத போயிட்டாங்களா? ஒரு விவசாயம் பெஞ்சில் இறங்கி போய் தண்ணி கூட விட மாட்டாங்க எடப்பாடி ஆட்சியில். இவங்க அங்கங்கே காவா கட்டிக்கிறாங்க. சேரட்டாவில் தண்ணி வரும். நான் கண் கூட நேராக பார்த்தா சொல்கிறேன். எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் 13 வருஷம் அந்த மக்கள் மேலே எந்த வரையும் திணிக்கல. இந்த அம்மா 3 பொருளை ஒரு மூஞ்சி திணிச்சு விட்டு போச்சு. இவர் பத்துக்கிட்டேன். ஆனால் இவங்க இன்னும் மக்கள் மேலே வரியை திணிச்சாங்க. மக்களுக்கு எவ்வளோ செய்துக்கிறாங்க அதை ஏன் யோசிக்க மாட்டீங்க? உங்களுக்கு 2000 கட்டா சிலிண்டர் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையா இதெல்லாம் கட்ட ஒருத்தர் தூக்கி ஓட்ட போட்டுறீங்க. ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ இந்த 5 வருஷத்தில் நம்ம பிள்ளைங்க படிப்புக்கு யார் நினச்சிருக்காங்க? நம்ம போக்குவரத்து நம்ம அன்னாட போய் சம்பாதிச்சு மாதம் ஒரு 20,000 30,000 வாங்குறவங்க எப்படி வாங்குறீங்க? இதெல்லாம் நல்லா இருந்தால் தானே நம்ம வாங்க முடியும். இந்த 2000 உங்களுக்கு கட்சிட்டா போதுமா? நாளைக்கு அடுத்த தடவை ஸ்டாலின் 3000 தரனா அவருக்கு ஓட்டு போடுவீங்க, எடப்பாடி 4000 தரனா அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? என்ன செய்துக்கிறாங்க அதையே யோசிக்க மாட்டீங்க. அப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்க? அப்போ நன்றி கேட்டவங்க தானே சொல்லுவாங்க. நன்றி உள்ளவங்க ஓட்டு போட நன்றி காட்டுவாங்க. உண்மையிலே இவ்வளோலாம் பாருங்கள். ஒருத்தருக்கு ஃப்ரீயாக என்ன கொடுக்குறாங்க? ஒரு நகை கொடுக்குறாங்க, பணம் இதை கொடுக்குறாங்க, அதை கூட பேசுறது. கொள்ளை அடிச்சு கொடுக்குறாங்கன்னா யார் கொள்ளை அடிக்கிறாங்க? அடிக்கலை. நல்லது மக்களுக்கு செய்து யார்? அதேமாரி வந்த உடனேவே கொரோனா இருந்தது. எடப்பாடி ஆட்சியில் கொரோனா போனோம் இது வண்டியாக நின்றுங்க மொத்தமாக போட்டு கொளுத்துனாங்க. ஆக்சிஜன்லாம் செத்து போயிட்டாங்க நிறைய பேர். என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ புரியாதே தெரில எனக்கு. ஸ்டாலின் ஆட்சி வரும்போது கொரோனா இருந்தது. போய் ஸ்டெர்லைட் ஆலையை திறந்தார், பெட்டுங்களை வர வச்சார், ஆக்சிஜனை வர வச்சார். அழகாக 5 மணி டியூட்டி 6 மணி 3 மாதம் அப்படியே லாக்டவுன் போட்டார் எடப்பாடி. அவருக்கு என்ன தெரியுமா தெரியாது. இவர் வந்தார் 5 மணி வரைக்கும் டியூட்டி, 6 மணி டியூட்டி, 7 மணி டியூட்டி, இப்படி படிப்படியாக குறைச்சி மருந்தெல்லாம் வர வச்சு எல்லாருக்கும் எவ்வளோ நல்லது செய்தார். பொண்டாட்டி செத்தாலும் புருஷன் செத்தாலும் பிள்ளைங்க செத்தாலும் உள்ளே பார்க்க விட மாட்டாங்க. கொரோனா ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே போய் பார்த்தவர் யார்? குடிச்சு செத்தானுங்களே, அவங்களுக்கு 10 வருஷம் கூட்டதே வேஸ்ட்டு. கொழுப்பெடுத்து போய் 3 பேர் செத்தானுங்க சொன்னானுங்களே அது குடிக்கக்கூடாதுன்னு. அவனுங்க அதில் போய் 10 வருஷம் கிடைக்கிட்டு திரும்பி 60 பேர் செத்து போனானுங்களே. அவனுங்களை 10 வருஷம் கூட்டாரு. விட்டதே தப்பு. அதேமாரி இப்போ இந்த விஜய் போன இடத்துல 41 பேர் செத்தாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்றிய 41 பேர் செத்து போனாங்களே. அவங்க போய் கூட ஒரு பகல் 12 மணிக்கு இங்கேருந்து வயசான காலத்தை அவர் ஓடினார். அப்போ கூட அந்த இடத்துலையும் அவங்களுக்கு நன்றி கிடையாது. போய் 10 வருஷம் வந்து எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தார். அப்போ மக்களை யார் பார்க்குறாங்க? யார் நன்மை செய்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியாத போகிறதுக்கு காரணம் என்ன? இவ்வளோ நாள் யார் இந்த மாதிரிலாம் செய்தது? நம்மளுக்கு முக்கியமான தேவை என்ன? ஹாஸ்பிட்டலு, அதுவும் நம்ம போகிற வண்டி, அதுவும் நம்ம பிள்ளைங்க படிப்பு, இதெல்லாம் முக்கியமான தேவை. முக்கியமான தேவை செய்தவர் அவரு. பொம்மையாக உட்காந்து எப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே. கமெண்ட் பண்ண தெரிஞ்சா எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சு பண்ணுங்க. நான் கண் கூட அனுபவிச்சுக்கிறேன் எவ்வளோ கஷ்டத்தை. இந்த கண் ஹாஸ்பிட்டலு, எக்மூரில் கலைஞர் ஹாஸ்பிட்டலு, கிண்டியில் ஹாஸ்பிட்டலு, அதேமாரி பல்லாவது எவ்வளோ சொல்லி மாறாது. இந்த கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு 12 ஹவர் டியூட்டி செய்கிறவங்களுக்கு உட்கார கூட சேர் கிடையாது. உட்கார வைக்கணும்னு சொன்னவர் அந்த ஸ்டாலின். பிள்ளைங்க சேர் கொடுத்து உட்கார வைக்கணும், கஸ்டமர் வரும்போது அட்டன் பண்ணிட்டோம் உட்காரட்டுன்னு சொன்னவர் யார்? ஸ்டாலின். அதேமாதிரி வயசானவங்களுக்கு 70 வயசானவங்களுக்கு வீட்டாண்ட போய் அரிசி கொடுக்குன்னு சொன்னவர் யார்? ஸ்டாலின். நீ உங்கள் அப்பா அம்மா விட்டு கூட ஊர் நாட்டை வந்துடுங்க இங்கே எங்கன்னா வேலை செய்யறதுக்கு. வயசான அப்பா கிராமத்தில் இருந்தாலும் இப்போ எல்லா இடத்துலையும் தான் போடுறாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவங்க வீட்டாண்ட போய் ரேஷன் நீ வாங்கி தரியா போய் அவங்க வீட்டாண்ட போய் சொந்த தாய் தவு மாதிரி ரேஷன் போட சொன்னது யார்? ஏன் யோசிக்க மாட்டீங்க? 2000 கொடுத்தா ஓட்டு போடுறேன்றீங்க, 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுறீங்க. எங்கதான் கொடுக்குற என்ன ஓட்டு துட்டு கொடுத்து வாங்கினாங்க, துட்டு கொடுத்து வாங்கினாங்க ஜெயிச்சுப்பாங்க. துட்டு கொடுத்தாங்க கொடுக்க பற்றியெல்லாம் நான் பேச வரல. எல்லாம் தான் காசு கொடுக்குறாங்க. அதேமாரி அரசியலில் எல்லாரும் 10 ரூபா தின்னாதவங்கெல்லாம் நான் இல்லை சொல்ல.
10 ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு 5 ரூபா மக்களுக்கு செய்துட்டு 5 ரூபா தின்னா பரவாயில்ல. மொத்தத்தையுமே தூண்டு மக்களுக்கு நாமத்தை போடுறவங்க தான் ஆட்சி ஆடுறவங்களா நான் கேட்குறேன். அதேமாரி கொரோனா வந்து 4000 கூட்டாரு, உடனேவே வந்த சீக்கிரம் 4000 கூட்டாரு, உடனே வெள்ளம் வந்துச்சு ஒரு 3-4 மாதத்தில். அதனால தான் அவருக்கு மகளிர் வந்து உடனே கொடுக்க முடியல. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 10 பைசா கொடுக்கல. அவங்க நம்மக்கிட்ட இந்த வரி மொத்தத்தையும் யார் வாங்குறது? அவங்க தானே வாங்குறாங்க. அவங்களும் தமிழ்நாட்டுக்கு செய்யணும். பட்ஜெட்டே கொடுக்க மாட்டுறாங்க. நம்மக்கிட்ட வாங்குறது 1 ரூபா 10 பைசா, நம்மளுக்கு 26 பைசா கணக்கு கொடுக்குறாங்க. அவங்க நாட்டுக்கு 50 பைசா கொடுக்குறாங்கன்னா 2000 ரூபாய் அவங்க நாட்டுக்கு செய்கிறாங்க. அப்போ வெண்ணெய் ஒரு கல்ல சுண்ணாம்பு ஒரு கல்ல வைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. என்ன அதெல்லாம் உங்களுக்கு புரியல. உடனே 6000 ரூபாய் கொடுத்தாரு. 6000 ரூபாய் வெள்ளம் வந்ததுன்னு மக்கள்லாம் தவிச்சு நிற்கும்போது 6000 ரூபாய் கொடுத்தாரு. உடனே ஒரு 2-3 பொங்கல் வந்துடுச்சு, 1000 ரூபாய் கொடுத்தாரு. ஒரு பொங்கலுக்கு கொடுக்கலன்னே ஜனங்க உடனே அவர் என்ன பண்ணார்? 1000 ரூபாய் இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்க ஆரம்பித்தார். இன்னொரு பொங்கல் வந்து அவர் யாருமே ஒரு 10 பைசா கொடுக்கல. பட்ஜெட்டு காசு இல்லாமல் அவர் என்ன பண்ணுறது? எதை தான் இப்போ நம்மளே ஒரு நாயத்தை சொல்கிறேன், ஒரு 10,000 ரூபா நான் சம்பாதிக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துடுச்சு, ஒரு 5000 ரூபா மேல் கொண்டு தேவைப்படுது. நான் என்ன பண்ணுறது? நான் இருக்கிறதையும் வீட்டுக்கு செலவு பண்ணோம். அதேமாரி நான் ஃபங்க்ஷனும் பார்க்கணுன்னா ஒரு 5000 ரூபா நான் செலவு பண்ணி தான் பார்க்க முடியும் இல்லையா? அதேமாரி தான் எதுவுமே கொடுக்கலன்னும் போது மக்களுக்கு செய்யணும் போது என்ன செய்ய முடியும்? கடன் வாங்கி தான் செய்ய முடியும். கடன் வாங்கி அது மக்களுக்கு செய்கிறாங்க. கடன் வாங்கி நான் மக்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்ய ஏமாற்றிட்டு துண்ணுட்டு போயிடல. நாட்டுக்கு இவ்வளோ கோடிக்குது, அதுக்குது இதுக்குதுன்றீங்களே. எல்லாருக்கும் நம்ம தாங்க இன்னும் நம்மளா போய் கட்ட போகிறோம்? கட்டலை. வரி ஏற்றுறது யார்? வரி வாங்குறது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்மளுக்கு கொடுக்குறது கம்மி, ஆனாலும் மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு இவ்வளோ செய்தது யார்? அதுக்கப்புறம் உடனே சொல்கிறாங்க இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் போடுவே, உங்களுக்கு 1000 ரூபா போட்டால் போதுமா? அதான் நான் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் உதவித்தொகை வாங்குறீங்களா, பெண்கள் உரிமை தொகை வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். வாங்குகிறோம். அப்போ உங்களுக்கு ஸ்டாலின் அதை நிட்டுட்டு இந்த 1000 ரூபா பொங்கல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ பொங்கலுக்கு 1000 ரூபா வேணுமா உனக்கு? மாதம் வாங்குகிற பெண்கள் உரிமை தொகை உனக்கு வேணுமா? வசதிக்கு 12,000 ஆச்சு. நானே வாயை மூடின்னு போயிட்டாங்க. புரியுதா? அதெல்லாம் யோசிக்காமல் ஜனங்க பாதி பேர் யோசிக்கவே மாட்டீங்க. எதுக்கு இப்படி பேசுகிறீங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் தெரியும். இவங்க செய்தாங்க. இது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது எம்ஜிஆர் செய்தார். அப்போ அவராச்செல்லாம் எல்லாமே கம்மி. இப்போ எல்லாமே விலை ஏற்றம் தான். அதேமாதிரி நம்மளுக்கு சம்பளமும் 10 ரூபா கூட இருக்குது. இருந்தாலும் சமாளிக்க முடியாமல் அதுலேயும் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் பாலம் கட்டி பெரிய பஸ் அவர் சொன்ன மாரியே விட்டு பெண்கள் உரிமை தொகை கொடுத்து நான் முதல் திட்டம் புதுமை பெண் திட்டம் அந்த பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா போட்டு நோட்டு வாங்குங்க, பஸ்ஸுக்கு போவாங்கன்னு செய்து காலை உணவு போட்டு இதை பார்த்து எவ்வளோ வெளிநாட்டு தெரியும். அது தெரியலையே அவங்களுக்கு. பொம்மை வச்சுருந்தேன் அடுத்தவங்க எப்படி செய்வான்? அடுத்த நாட்டில் எல்லாம் நம்மளை பார்த்துட்டு காப்பி அடித்து செய்து ஓட்டு வாங்குறாங்களே, அது தெரியலையே அவங்களுக்கு. எப்படி கமெண்ட் பண்ணீங்க? இதெல்லாம் புரியாமல் எப்படி கமெண்ட் பண்ணீங்க? இந்த நான் பேசுறதுக்கு நீங்கள் பதில் கொடுங்க. நான் சொல்கிறேன், இதெல்லாம் கண்ணு மறைச்சதில்லை. கண் எதிர்க்க எத்தனை ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே தெரியும், எத்தனை இடத்துல வாழ்ந்தா எல்லாருக்குமே தெரியும். பிள்ளைங்க படிப்பு எப்படி முன்னுக்கு வராங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்தியா 3வது இடத்துல வந்துக்குதான் ஸ்டாலின் தான். இந்த 5 வருஷம் இருந்தாருன்னா இப்போ கிண்டிலே இன்னும் கொஞ்சம் இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க பிள்ளைப்பருவ ஆஸ்பத்திரிக்கு. அதேமாரி இப்போ ஏழை குழந்தைங்களுக்கு கூட தர்ம ஆஸ்பத்திரி கட்டியிருப்பாங்க. புரியுதா? அதையும் செய்திருப்பாரு. இன்னும் எவ்வளோ நடந்திருக்கும். எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்க இருக்கிறவங்க. அதனால தான் அவங்க நன்றி கட்டவங்கன்னு. புரியுதா? இவ்வளோத்தையும் அவங்க செய்துக்கினேன் நன்றியில். முக்கியமான தேவையை பாருங்கள். அவன் 1000 கொடுக்குறான், இவன் 500 கொடுக்குறான், இவன் ஓட்டு கொடுத்தான், இவன் அதை பண்ணான் இதை பண்ணான்னு பேசாதீங்க. இந்த இத்தனை வருஷத்தில் அந்த அம்மா என்ன செய்தாங்க, எடப்பாடி என்ன செய்தார், இவர் வந்து இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ சாதனை பண்ணிக்கிறாரு அப்படின்றத பாருங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகேவா? அதுக்கு தான் நன்றி காட்டவங்கன்னு சொன்னேன். நன்றி உள்ளது நாய், நன்றி காட்டவங்க மனசால். அது எல்லா மனசாலும் கிடையாது. ஒரு சில பேர் பணத்துக்காக எதுவும் செய்யாதீங்க. நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவை, நம்ம பிள்ளைகளுக்கு தேவைன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவைன்னா அதை யார் நல்லது செய்கிறாங்க, யார் எப்படி நடத்துகிறாங்கன்னு அதை பார்த்து ஓட்டு போடுங்க தான் நான் சொன்னேன். பரவாயில்ல. இது என்னான்னு நீங்கள் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணிங்க பாரு. யாரோ இதை நீங்கள் பார்க்கணும், எனக்கு மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?